ஹாய் மக்களே, டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரன்ஸ் வீடியோ பார்த்தவங்க உங்களுக்கு தெரியும், ஃபுல் வீடியோ டேக் பண்ணுறேன்ட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்படியே உள்ளே வந்தோமா, வந்துட்டு அப்படியே சந்தனம் வந்து அதுக்கு நெத்தியில் வச்சு விட்டாங்க. அப்படியே உள்ளே போயிட்டு பசங்களை வச்சுட்டு இந்த பழைய புல்லட்டு வண்டி, 2 வீலர், பைக்கு, இந்த மாதிரி நிறைய பழைய பொருட்கள் வந்துட்டு வெல்கம் பண்ணுறதுக்கு 2 பொம்மைங்க வச்சுருந்தாங்க. அப்புறமா இங்கே உள்ள அது என்னது பிபி மாதிரி இருக்குது, ஆனால் அது வந்து பிபி கிடையாது. இங்கே வந்துட்டு இந்த சிகரெட் அடிப்பாங்கள்ல, அந்த இது பண்ணுறது. அப்புறமா நிறைய கட்டிலெல்லாம் போட்டிருந்தாங்க உட்கார்றதுக்கு. அதிலே ஜம்ப் பண்ணி குதிக்கிறது வைக்கிறது பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க உள்ள நுழைஞ்சோடனே. அப்புறமா பழைய சைக்கிளு, சின்ன பசங்க ஓட்டுறது மாதிரி ஒரு சைக்கிளு, 5-6 வண்டி வச்சுருந்தாங்க. சரி அம்மா இதில் ஏறிக்கிறவா அப்படின்ட்டு, அந்த ரிக்ஷான்னு சொல்லுவோம்ல நம்ம சைக்கிளு, அந்த இது. அப்புறம் பழைய ஸ்கூட்டி, பைக்கு, புல்லட்டு எல்லாம் இஷ்டத்துக்கு ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே அங்கிட்டு ஒரு ஃபோட்டோ, இங்கிட்டு ஒரு ஃபோட்டோ, அப்படியே ஒரு வீடியோ. பெரிய பையன் வந்து பைக்கில் உட்காந்துருக்கேன் பாருங்க. அம்மா ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரியே இப்போ புதுசாகவே இருக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு இருந்தான். அப்புறமா ஏறி உட்காந்துட்டு ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு, அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து, ஃப்ரெண்டுனா அவனோட ஃப்ரெண்டு கிடையாது, நம்ம ஆஃபீஸ் ஃப்ரெண்டு, அவரோட பசங்க, குட்டி குட்டி பசங்க. அப்புறம் 2வது என் பையன் ஏறி உட்காந்துட்டான். அப்படி மாற்றி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணுச்சுங்க. அதுக்கப்புறமா உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு ஒரு பாஸ் நம்ம கையில் கட்டி விட்டாங்க. இந்த பாஸ் இல்லாமல் உள்ளே போக முடியாது. இந்த பையன் காட்டுறேன் பாருங்கள், அந்த பாஸு எல்லார் கையிலையும், உள்ளே இருக்கிறவங்க எல்லார் கையிலையும் இருக்கணும். இது வந்து தண்ணி இறைக்கிற கிணறு. சரி நம்ம ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலாம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் கிளம்பிட்டோம். பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டு அவங்க பேசினாங்க. அவங்ககிட்ட இந்த 1 நிமிஷம் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. அப்புறமா காற்று, வெயில் நல்லா அடிக்குதுங்க. காற்று சருண்டு காற்றுக்குள்ளே மூக்குக்குள்ளே புகுறுது. எப்பா அப்படியே ஜில்லுன்னு உள்ளே நுழைஞ்சிட்டே இருந்தது பாருங்க. அதுக்கு பிறகு பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு சாப்பிட போயிட்டோம். ஒரே பசி. இது எங்கள் வில்லேஜ் ஃபுட்டு. இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களே விறகடுப்பு வச்சு சப்பாத்தி போட்டு சப்ஜியெல்லாம் பண்ணி அங்கேயே உட்காந்து வேணுன்றவங்க பக்கத்துலேயே சூடாக வாங்கி சாப்பிட்றது. நாங்கள் பார்த்தோம், ஒரே க்ரௌடாக இருந்துச்சு. சரி வேண்டாம், நம்ம சாப்பாடு இருக்கிற ஏரியா பக்கமே போயிடலாம், அந்த கார்னரில் போயிட்டு சாப்பிட்லான்ட்டு வந்தோம். வழி தெரியாது பயமெல்லாம் சட்டமாக போய்ட்டு ஒரு சேட்டில் போய் இதுதான் வழி கலந்து கால் போட்டு ஒரே இருட்டா போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்து போட்டதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுங்க. சாப்பிட்ட உடனே இறங்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போகலாம் போயிட்டு பிள்ளைங்க நிறைய தமிழ் சினிமாவில் நிறைய வருது. நல்லா பார்த்துருக்கனால பிள்ளைங்களுக்கு பயமே கிடையாது. ஆர்ச்சி போட்ட முன்னாடி வழியை பார்த்துட்டு அதுக்கு மேலே ஒரே இருக்காது. பையன் ஐயோ ஓவரெலாம் பயன்படுத்திட்டாங்க. அந்த அளவுக்கு ஆகிடுச்சு இந்த இது
கூடைக்குள்ள உட்காந்து சிரிக்குது. அவ்வளோதான் எவ்வளோ முடிச்சு அப்படின்னு வெளியில் வந்துட்டு அப்புறம் செம்மி தள்ளிக்கிட்டே வரேன்ட்டு பயத்தே அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஃபுட்பால் மேலே ஏறினாங்க, அந்த கையத்து மேலே ஏறினாங்க. அப்புறமா வாட்டர் கிட்ட இருந்துச்சு, 4 வாட்டர் நீந்த அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே எவ்வளோ வீடியோ கவர் பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா காற்று ஓவராக இருந்துச்சுங்க, வெயில் இருக்குது அப்படின்னாலும் கூட காற்று ரொம்ப இருந்துச்சு. அதுவே எனக்கே கொஞ்ச நேரத்துலேயே தலைவலி இருந்துச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் மட்டும் இல்லைங்க, இந்த பிளேஸ் வந்துட்டு நிறைய அங்கே புக் பண்ணி காரு அப்புறம் பஸ்ஸு இல்லை டூரிஸ்ட் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. நம்மளாம் ஊரில் இருந்தால் காணும் பொங்கலுக்கெல்லாம் இந்த மிருக கண்காட்சிக்கெல்லாம் போகல, அந்த மாதிரி தான். அங்கெல்லாம் அங்கே இருக்கிறவங்களாம் இந்த சண்டே அன்னைக்கு வீட்டில் பிளேசஸ் நிறைய பண்ணுறாங்க. அவங்க அங்கங்கே கூட்டமாக கும்பலாக கும்பிட்டு விளையாட. அப்புறமா அந்த டோலை கட்டுறாங்க, இந்த டோலை கட்டி வந்து அடிக்கும்போது எல்லாம் வந்து நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டது பசிக்கணுங்க. அதெல்லாம் லோகாக்கா இல்லைன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைமில் இருந்த கேம்ஸ் எல்லாம் இண்டோர் கேம்ஸ் இல்லை. அதாக இருந்துச்சு. சொல்லி கொடுக்குறாங்க வீட்டில் ஒரு 4 பீஸ் அவங்க வந்து வேலை பண்ணுறாங்க, எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் போய் பண்ணுங்கள், வரலையா நீங்கள் போய் பண்ணுங்கள். அது மாதிரி கூட்டம் இல்லாத அம்பு நமது கையில் வந்து விட்டது. போய் பண்ணிட்டு நிறைய கூட்டம் வந்து ஹஸ்பண்ட் வந்து இப்போ அம்பு போடாது. அம்பு இருக்குது, 5 அம்பையும் நம்மகிட்ட உதாரணம் பார்ப்போம். 5 அம்பையும் நம்மகிட்ட உதாரணம் பார்ப்போம். இன்னொன்று 2 பண்ணிட்டு அடுத்த 2 அம்பு வீட்டில் ஒரு 1000 பேர் விளையாடுறது ஏம் பண்ணுறாரு, விட போகிறாரு, விட போகிறாரு. ஒன்று போயிடுச்சுங்க, உள்ளே மாட்டிருச்சுங்க. உங்களுக்கு தெரியுதானே தெரியல, தெரியுதானு பண்ணுறேன் ஹஸ்பண்ட் விட்டு அம்பு அடுத்தது விட போகிறாங்க. ஆடி கொரோனா அடுத்தது விட போகிறாங்க. ஏயாச்சு பட்டு கீழே விட்டு இதே மாதிரி வேறு வேறு கீழே விழுந்துருச்சு. இதே அந்த சின்னவர் விட்டாரு, சின்னவர் விட்டாரு. நீ போடு நீ போடு இந்த காட்டு நீ போடு நீ போடு. நீ போடுறா பகவான், நீ போடு பகவான், நீ போடுறா பகவான், ஏ போடுறா ஏ போடுறா வாங்கி போடு வாங்கி போடு. நிறைய இருக்குது, விவசாயம் நிறையா டேகோரெல்லாம் ஆங்கிள் நீ புரியே நாங்கள் நீ புரியே நாங்கள் வேறு அம்மா கூட இதே மாதிரி ஃபார்ம் அப்படின்றது கிடையாது. ஆனால் அதை பற்றி ஆனாலும் இங்கே இருக்கிறது தான் வரேன்.
பாஸ்கெட் பால் போட்டேன். ஈட்டி எறிவோம், சின்ன ஈட்டி. எய்ம் எய்ம் எய்ம். டோலோ நேற்று 2 பேர்ட்ட அடுத்து வரேன். यही है मैडम, यही तो पकड़ लो, यही सही है. इधर नहीं, पीछे नहीं पकड़ा, ये पकड़ो, सही है, यही पकड़ो. பட்டியை காணோம். விட்டுட்டியா வில்லு? மாட்டு வண்டி, அப்புறமா ஒட்டக வண்டி ஏறி போகிறது. ஒட்டகம் நிற்குதா வண்டியோட. புல்லக் காட், கேமல் காட் இருக்குது. புல்லக் காட்டில் வர்றாங்க. அப்புறமா கேமல் பாருங்கள் எப்படி நிற்குதுன்ட்டு. நம்ம ஊர் மாட்டு வண்டி மாதிரியே வச்சு அதில் ஏறுறது. அப்புறம் பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக நர்சரி இருக்குது. நர்சரி உள்ளே போனால் நர்சரி இருக்குது. இங்கே நிறையா இருக்குது. ஏறி இறங்கி விளையாடுறதுக்கு பூரா இரும்புலே செஞ்சுருக்காங்க. ஏதோ ரிப்பேர் வளர்க்குது, ரிப்பேர் பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த வீடியோ இதோட கட் ஆக போகுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இந்த கார்டன் வீடியோவே நிறையா பார்ட்டாக நான் போடுறேன். ஏன்னா அப்படித்தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? பாய்ங்க. நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நாங்கள் என்ஜாய் பண்ணது மாதிரி. தேங்க்யூங்க.